ஹாய் கைஸ், வெல்கம் டு ஒரிசா கேபிட்டல் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பெங்களூர்லேருந்து புவனேஸ்வர் வரைக்கும் ஒரு லாங் பஸ் ஜேர்னி வந்திருந்தோம். ஷியாமோலியோட பஸ்ஸில் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் எண்டில், கண்டிப்பாக இங்கே புவனேஸ்வர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஏதாச்சும் பிளேஸ் பார்த்துட்டு போகணும், விசிட் பண்ணிட்டு போகணும்னு. ஒரு 1 டே தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நேற்று ஈவினிங் நான் இங்கே வந்தேன். இன்றைக்கி ஒரு 1 டே ஃபுல்லாக நம்ம ஒரு 2 முக்கியமான பிளேஸஸை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே புவனேஸ்வர்லேருந்து திருப்பி நம்ம ஊருக்கு கிளம்புறோம்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த 2 முக்கியமான கோயில்களில், ஆமாம் அது கோயில் தான், அந்த 2 முக்கியமான கோயில்களில் ஒரு முக்கியமான கோயில் பூரி ஜெகநாத் கோயில். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு முக்கியமான ஒரு பில்கிரிம் ஸ்பாட் அது பூரி ஜெகநாத் அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். புவனேஸ்வர்லேருந்து பூரி போகணும்னா அது ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். ஏன்னா புவனேஸ்வர் கொஞ்சம் இன்டீரியரில் இருக்குது, ஒரு மெயினான ஒரு சிட்டி. பூரி பார்த்திங்கன்னா கடல் கிட்ட நம்ம போக வேண்டியது இருக்குது. ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நிறையா ட்ரெயின் இருக்குங்க. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் இருக்குது, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் இருக்குது, மெமு ட்ரெயின்ஸ் இருக்குது. நம்ம எந்த ட்ரெயின் வேணாலும் நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு நான் புவனேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கேன். இங்கேருந்து ஒரு ட்ரெயின் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெயினில் நம்ம பூரி ரீச் பண்ண போகிறோம். அங்கே போயிட்டு எப்படி கோயிலில் இருக்குது, எப்படி கோயிலுக்கு போக முடியுது ஃபஸ்ட்டு. இப்போ புவனேஸ்வர்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். பூரி போய் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, அங்கேருந்து எப்படி கோயில் போக முடியுது, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆல்சோ இன்னொரு ஸ்பெஷலான கோயிலும் பெண்டிங் இருக்குது. அது இந்த வீடியோலேயே செகண்ட் பார்ட்டில் வரும். எக்ஸ்பிரஸ் டிக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா அடுத்து வரப்போகிறதும் ஒரு எக்ஸ்பிரஸ் தான். சப்போஸ் அதை மிஸ் பண்ணி அடுத்து ஒரு மெமு ஏறினாலும் அதுக்கு எக்ஸ்பிரஸ் வேறு கரெக்டாக பொருந்தும். 40 rupees ஆகுது புவனேஸ்வர்லேருந்து பூரி வரைக்கும். புவனேஸ்வர் SMVT வீக்லி எக்ஸ்பிரஸ். பட் நான் ரிட்டர்ன் போகிறதுக்கு வேறு ஒரு ஃபேமஸான ட்ரெயின், இதே ரூட்லேயே ஓடக்கூடிய வேறு ஃபேமஸான ட்ரெயின் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம். அதுக்கு டிக்கெட்டே நான் இன்றைக்கி தான் போடணும். தக்கல் டிக்கெட்டே கிடைக்குதான்னு பார்ப்போம். துர்க் பூரி எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். துர்க் அப்படிங்கிற ஊர் சத்தீஸ்கரில் இருக்குது. நேற்று நைட் அங்கே கிளம்பின ட்ரெயின் இப்போ புவனேஸ்வர் இங்கேருந்து அப்படியே பூரி போகுது. அது எக்ஸ்பிரஸ் கேட்டகரி ட்ரெயின் தான். அப்படியே அன்ரிசர்வ்ட் கோச் நம்ம ஏறிக்க போகிறோம். பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. சத்தீஸ்கர்லேருந்து வரது நினச்சா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயின் வந்துடும். பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. செம்ம கூட்டமாக தாங்க இருக்கும். இந்த பக்கம் SLRம் ஃபுல்லாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஜென்ரல் அன்ரிசர்வ்டு இருக்குது. அதுவும் செம்ம ஃபுல்லாக தான் இருக்குது. பூரி வரைக்குமே போவாங்க போல். இல்லை அடுத்து குர்தா ரோடு இருக்குது, அங்கே இறங்குவாங்க போல். லாஸ்ட்டில் போனால் எத்தனை இருக்குன்னு தெரில. சரி, அப்படியே ஏறிக்க வேண்டியதான். இந்த மாதிரி மெமு ட்ரெயின்ஸ்லாம் கூட பூரிக்கு இருக்குது. வேறு ஊர்லேருந்து புவனேஸ்வர் வழியாக இந்த மெமு ட்ரெயின்ஸ் போகிற மாதிரியும் இருக்குது. பட் நம்ம கிளம்புன டைமுக்கு இருந்தது இந்த எக்ஸ்பிரஸ் தான், அதனால் ஏறிட்டோம். இன்ஜினுக்கு அடுத்து இருக்கிற SLR கோச்சில் தான் ஏறி இருக்கேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா SLR கோச்சு லேடிஸ்க்குன்னு கிடையாது. நம்ம ஊரில் தான் அப்படி லேடிஸ் ஒன்லின்னு போட்டுருவாங்க SLRல. இங்கே எல்லோரும் ஏறி இருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த SLRல என்னால் ஏற முடிஞ்சது. பக்கத்தில் இருக்கிற ஜென்ரல் அன்ரிசர்வ்ட் கோச்சில் ஏறக்கூட முடியல. நிற்க கூட இடம் இல்லை. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிற்கிற அந்த கேங் பார்த்து இடம் மட்டும்தான் இருக்குது. சைடில் சீட்டெல்லாம் எதுவும் கிடையாது. பட் அப்படியே உட்காந்துட்டு போயிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான்.
குர்தா ரோடு வரப்போது. அங்கேருந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து பூரி ரீச் பண்ணிடுவோம். இந்த குர்தா ரோடு தான் மெயினான ஒரு ஜங்ஷன் இந்த ரூட்டில், பூரி போகிறதுக்கான ஜங்ஷன். ஏன்னா இந்த ஜங்ஷன்லேருந்து ஸ்ட்ரெயிட் ரூட் எடுத்தோன்னா நம்ம விசாகப்பட்டினம் போவோம். பட் நம்ம இங்கேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்து பூரி ரூட் ஜாயின் பண்ணுவோம். ஜங்ஷன் டைவர்ட் ஆகிற லைன் இது தான். அங்கே நேராக போயிட்டுருக்க லைன் பார்த்திங்கன்னா விசாகப்பட்டினம் போகிற லைனு. இதோ இந்த கூட்ஸ் ட்ரெயின் விசாகப்பட்டினத்துலேருந்து வரது தான். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த டைவர்ட்டட் லைன் பூரி போகிறது. அந்த முன்ன ஒரு ட்ரெயின் போகுது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் வந்து பூரி போகிற ட்ரெயின் தான். என்னடா பேரலாக போகுது அப்படின்னு நினச்சேன், ஆனால் சிக்னல் கொடுத்துட்டாங்க. அது அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கு சிக்னல் கிடைக்கும். ஸோ தமிழ்நாட்டில் இருந்தே நம்ம பூரி வரோம்னா டேரக்ட் ட்ரெயின் கனெக்டிவிட்டி கிடையாது. புவனேஸ்வர் வரைக்கும் டேரக்ட் கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. ராமேஸ்வரம் புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கொல்கட்டா போகிற ட்ரெயின்ஸு, நார்த் ஈஸ்ட் போகிற ட்ரெயின்ஸு எல்லாம் புவனேஸ்வர் வழியாக தான் போகும். பாண்டிச்சேரி புவனேஸ்வர் இருக்குது. புவனேஸ்வர் வரது கனெக்டிவிட்டி நிறையா இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும், நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இங்கே புவனேஸ்வர் வந்துடுங்க. புவனேஸ்வர் வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பூரி ரொம்ப ஈஸி. பை பஸ்ஸும் ஈஸி தான், பை ரோடும் ஈஸி தான். சாரி, ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன் பாருங்க. பை பஸ்ஸும் ஈஸி தான், பை ட்ரெயினும் ஈஸி தான். ஏன்னா ட்ரெயின் வந்து நிறையா கனெக்டிவிட்டி இருக்குது. ட்ரெயின் நிறையா ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் புவனேஸ்வர்லேருந்து பூரி வந்துடலாம். பூரியிலேருந்து ஓக்கா போகிற ட்ரெயின். இந்த ஓக்கா பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. துவாரகா வழியாக ஓக்கா போகும். துவாரகா சார்தாமில் இன்னொரு முக்கியமான ஒரு பிளேஸு. சார்தாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில். பூரி ஓக்கா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வர்த்தமானம் நம்பர் பிளாட்ஃபார்ம் minutes per Ravana House. Your attention please. Train number 12822. பூரி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணியாச்சு. செம்ம க்ரௌடு. நம்ம ட்ரெயின் வந்த நேரம் பயங்கரமான க்ரௌடு. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி பேர் கோயிலுக்கு போகிறவங்களாக தான் இருப்பாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கோயில் போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு நடந்து போகிறத விட ஆட்டோ தான் பெஸ்ட்டு. பட் ஆட்டோவே பார்க்கலாம், ஷேர் ஆட்டோ மாதிரி ஏதாச்சும் கிடச்சா போயிடலாம். ஸ்டேஷன் விட்டு வெளியில் வந்தோன்னா இங்கே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயில் போகிற பஸ்ஸே இருக்குது. ஸ்ரீ ஜெகநாதா டெம்பிள் அட்மினிஸ்ட்ரேஷன். அது ஃப்ரீயான்னு தெரியல. முடிஞ்சால் அந்த மாதிரி ஒரு பஸ் கிடச்சா ஏறி பார்க்கலாம் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு. அந்த பஸ்ஸு வர மாதிரி தெரியலங்க. அதுவும் வந்தாலும் பயங்கர கூட்டமாக இருக்குது. சரின்னு ஷேர் ஆட்டோவே பிடிச்சாச்சு. இந்த மாதிரி எலக்ட்ரிக் டைப் இ ஆட்டோ. ஒருத்தருக்கு 30 ரூபா தான் கேட்டாங்க. 3 கிலோமீட்டருக்கு வச்சு இப்போ தான் தோணுச்சு, கிளம்பியாச்சு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு சீக்கிரம் போகிறது நல்லது. ஏன்னா இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்த கூட்டத்தை வச்சு எனக்கு பயமாயிடுச்சு. இன்றைக்கி வந்து கோயில்லையும் பயங்கர கூட்டமாக தான் இருக்க போகுதுன்னு. இன்றைக்கி ஒரு சண்டே வேறு. ஸோ கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ நல்லது. கியூ ஜாஸ்தி இருந்தால் கூட சாமியை பார்த்துட்டு வரது கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து அழகாக தெரியுதுங்க கோயில் கோபுரம். நம்ம போயிட்டுருக்கிற பூரி ஜெகநாதர் கோயிலுடைய கோபுரம் தான் அது. ஸோ ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா ஏதோ இந்த சிக்னலில் ட்ராப் பண்ணிடுவாங்க. பைக்ஸ் மட்டும்தான் உள்ளே போகுது. அங்கே தான் இருக்குது கோயில். ஒரு 500 மீட்டர் நடந்தால் போதும்.
கோயில் கிட்ட வர வர சூப்பராக தெரியுதுங்க. நல்லா ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. அந்த மெயின் கோபுரம் சூப்பராக இருக்குல்ல. கோயிலோட என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. ஐயோ என்னங்க இது கூட்டம். நான் கூட உள்ளே தான் இந்த கூட்டம் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே கோயிலுக்குள்ளேயே போகல, அந்த காம்பவுண்டுக்குள்ளேயே நம்ம போகல. என்ட்ரன்ஸ் லயன்ஸ் கேட் அப்படின்னு போட்டிருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நிற்கிதே. அண்ட் ஒரு முக்கியமான போர்டு வெளியிலே வச்சிட்டாங்க. மொபைல் ஃபோன்ஸ் உள்ள அலௌடு கிடையாது. வெளியில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கலாம். கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே போர்டு வச்சுருக்காங்க. நேற்று உண்டியல் கலெக்ஷன் அது. இப்போ நீங்கள் பார்த்தது 9,00,000 எவ்வளோ போட்டுருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா டைமுக்கு டைம் உள்ளே வந்து பூஜைகள் நடக்கும் சாமிக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சக்கல தூப்பா அது வந்து நடக்கும் போல். இப்போ நடந்துட்டு இருக்கிறது பாகர் காத் தர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்து லைனில் நிற்க ஆரம்பித்து உள்ளே போய் தரிசனம் பண்ண வேண்டியதான். வரும்போது இருந்ததோட இப்போ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் உள்ளே அந்த லைனில் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் கொடுத்துடணும். ஏன்னா இந்த இடத்துல செக்கிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு என்ட்ரி பாயிண்ட் மாதிரி இருக்குது. அங்கே செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நிறையா கடை இருக்குது. இந்த தெரு ஓரத்துலேயே வந்து லக்கேஜ் ஸ்டாண்டு, மொபைல் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. அங்கே வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு வந்து திரும்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். 3 hours later 3 hours later அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துருப்பீங்க. என் மூஞ்சை பார்த்தாலே அது தெரியும். அவ்வளோ டயர்டாக இருக்கும். பேகு ஃபோனெல்லாம் லாக்கரில் கொடுத்ததை எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3 மணி நேரம் ஆச்சுங்க. மொபைல் ஸ்டாண்டில் வந்து மொபைல் கொடுத்த டைமை நான் நோட் பண்ணிவிட்டு எல்லாம் தரிசனம்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வந்து அந்த மொபைல் ஸ்டாண்டில் மொபைல் எடுக்கும்போது டைம் நோட் பண்ணேன். லிட்ரலி 3 மணி நேரம் ஆச்சு. போகிற வழி ஃபுல்லாக எல்லோரும் சொன்ன விஷயம், நீங்கள் சண்டே வந்தது தான் தப்பான ஒரு விஷயம்னு. சண்டேவாக வந்து மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு கூட்டங்க. ஸ்டார்டிங் கூட்டத்தை நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறையா நேரம் நிற்க வச்சு அதுக்கப்புறம் தான் திறந்து விடுறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே காமிச்சேன். பல பூஜைகள்லாம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பூஜை நடக்கிற டைம்லலாம் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. இன்னொன்று அவங்க வந்து அலோவ் பண்ணதுக்கப்புறமும் உள்ளே காம்பவுண்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் தாண்டி சாமியை பார்த்துட்டு வெளில வரத்துக்குள்ளே ஒரு கதி ஆயிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். ஆனால் எப்படியோ வந்து சாமி பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு வழி எனக்கு வந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஆர்ச் ஒன்று இருக்கும். அந்த ஆர்ச்சுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உள்ளே நம்ம ஜெகநாதர் பார்ப்போம்ல, அந்த மாதிரியே ஒரு ரெப்ளிகா மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம வெளியிலேருந்தே பார்க்குற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு அடுத்த ஷாட்டில் நான் காட்டுறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து சாமியோட ரெப்ளிகா, இது ஒரிஜினல் கிடையாது. அது மாதிரியே ஒன்று நுழைவாயிலில் தெரிகிற மாதிரி இதே மாதிரி தான் உள்ளே இருக்கும். அந்த ஷாட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சிலை வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே எப்படி இருக்கும்னா பக்கத்தில் 2 சிலை இருக்கும். அந்த பக்கத்தில் 2 வந்து ஒன்று சுபத்ரா, இன்னொன்று வந்து பலராமன். 3 பேரும் சேர்ந்து தான் இருப்பாங்க. ஒன்றா தான் காட்சி தருவாங்க. அது உள்ளே இருக்கும். வெளியிலேருந்து நம்ம பார்க்குறது வந்து ஜெகநாதர் மட்டும்தான். கதை நிறையா இருக்குது இந்த கோயிலுக்கு. இந்த கோயில் உள்ளே உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியல, ஏன்னா அலோடு கிடையாது ஃபோன்ஸு. வெளியிலேருந்து மட்டுமே நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நான் கதைகள் நிறையா சொல்கிறேன். கதைகள்னால் எப்படின்னா, இந்த கோயிலில் வந்து நிறைய மர்மமான விஷயங்கள், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒன்றா நான் சொல்கிறேன். உண்மையிலே வந்து ஆச்சரியமாக இருக்கும். அவுட்லைனாக சொல்லிடுறேன். ரொம்ப டீட்டெயிலாக போனால் அதுக்கப்புறம் இந்த வீடியோ எங்கேயோ போகும். அவுட்லைனாக நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு, நின்று டயர்ட் ஆகிடுச்சு. போய் ஏதாச்சும் ஜூஸு குடித்தாதான் அப்படியே பாடியில் எனர்ஜி ஏறும். ஃபஸ்ட்டு திங்கு ரொம்ப அருமையான ஒரு கோயிலுங்க. அது வந்து நான் சொல்லியே ஆகணும். கோயில் வந்து நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணாலும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க. ஆனால் கூட்டத்தில் மாட்டாமல் இருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கரெக்டாக வீக் டேவாக பார்த்து வந்தீங்கன்னா சூப்பராக வந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டு போகலாம். வீக்கெண்டு முக்கியமாக சாட்டர்டே சண்டே அப்படி வந்தோன்னா கூட்டத்தில் மாட்டி ஒரு கதியாகி சாமியை பார்த்துட்டு வெளில வரதுக்குள்ளே ரொம்ப டயர்டாயிடும். 2வது முக்கியமான விஷயம், இங்கே வந்து ஸ்பெஷல் தர்ஷன் அப்படிங்கிற ஒன்று கிடையாது. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து எல்லார் கூடயும் சேர்ந்து ஃப்ரீ தர்ஷனில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இன்னொரு மறைமுகமான ஒரு விஷயம் இருக்குது.
காசு கொடுத்தா எங்கேயுமே நடக்காத விஷயம் இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே தான் பண்ணுறாங்க. ஓப்பனாக கிடையாது, ஓப்பன் புக்கிங்லாம் கிடையாது. மறைமுகமாக காசு வாங்கிட்டு உள்ளே போய் வேறு வழியில் சாமியை காமிச்சு கூட்டிகிட்டு வராங்க. என்கிட்டயும் கேட்டாங்க அது எவ்வளோன்னு நான் விசாரித்தேன். அவங்க ஃபஸ்ட்டே சொன்னாங்க, நீங்கள் இங்கே நின்று போனீங்கன்னா 4 மணி நேரம் ஆகிடும் சாமியை பார்க்குறதுக்கு. உள்ளே நாங்கள் சொல்கிறபடி வெளியில் போனீங்கன்னா 20 நிமிஷம் தான் ஆகும். எவ்வளோன்னு கேட்டேன். 600 சொன்னாங்க. 600 கொஞ்சம் ஓவராக இருக்கே. அவர் சொல்கிற மாதிரி 4 மணி நேரம் ஆகுமா, ஒரு வேளை ஸ்கேமாக கூட இருக்கலாம்னு நினச்சி நான் நின்னேன். ஆனால் நிஜமாலே அவர் சொன்ன டைமு கிட்ட வந்தாச்சு. ஒரு 3 மணி நேரம் கிட்ட நின்று தான் சாமியை பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு ஓகே, காசு கொடுத்து போய் சாமி பார்க்கறது ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பேசிக்கலாம். அதெல்லாம் பேரம் பேசுகிறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து குரூப்பாக வந்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட பண்ணி தருவாங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கே அதை தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு தமிழர் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. இந்த அற்புதமான கோயிலை கட்டினது ஒரு சோழ மன்னர். நீங்கள் யோசிக்கலாம், ஒரு சோழ மன்னர் அங்கேருந்து வந்து ஏன் இந்த கோயில் இங்கே கட்டணும்னு. பட் அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. நான் சொல்கிற ஒவ்வொரு சுவாரஸ்யமான தகவல் பின்னாடியும் ஒரு கதை இருக்குது. அதை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரியும். இல்லை யூடியூப்பில் போட்டிங்கனாலே அந்த கதை வந்து யூடியூப்பில் வீடியோவாக போட்டிருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நான் தரும்போது எல்லாமே அந்த தகவலை மட்டுமே தரேன். கீழே வந்து வரலாறு சொன்ன ஆரம்பிச்சேன்னா vlog ரொம்ப பெருசாக போகும். ஸோ ஃபஸ்ட்டு தகவல் ஆச்சரியமாக இருக்குல்ல. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனந்தவர்மன். அனந்தவர்மன் சோழ மன்னராக இருந்தப்போ 12வது நூற்றாண்டில் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. மெயின் கோபுரத்து மேலே ஒரு கொடி இருக்குது பாருங்கள், மெயின் கொடி டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா. அந்த கொடியை பற்றி என்ன சொன்னாங்கன்னா, காற்று எந்த டேரெக்ஷனில் அடிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் தான் அந்த கொடி பறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கடல் இந்த பக்கம் இருக்குது, கடல்லேருந்து காற்று இப்படி வீசுது. இப்போ வந்து கரண்ட்லி காற்று இப்படி வீசிகிட்டு இருக்கு. அதே காற்று அதே சைடில் தான் வந்து அந்த கொடியும் பறக்குது. அவங்க சொன்ன மாதிரி ஆப்போசிட் சைட்லலாம் பறக்கலை. ஸோ அது ஒரு வேளை ஒரு மித்தாக இருக்கலாம். இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா பூரி ஜெகநாத் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம், அதாவது கிருஷ்ணர் வந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கதை. அந்த கிருஷ்ணர் கதை மகாபாரத கதைலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிருஷ்ணர் எப்படி இறந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மகாபாரதத்துலேயே ஒரு கதை இருக்குது. ஒரு வேடை நம்ப விட்டு இறந்துருப்பார். அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஹார்ட் பார்த்திங்கன்னா, அவரோட ஹார்ட் இருக்குல்ல, அவரோட இதயம் வந்து இந்த கோயிலில் தான் இருக்கான். இந்த கோயிலோடைய மூலவர் சிலை இருக்குல்ல, அந்த மூலவர் சிலைக்குள்ளே தான் அந்த இதயம் இருக்கான். ஸோ என்னென்னா, அந்த இதயம் இருக்கிறதுனால அந்த இதயத்துலேருந்து ஒரு திரவம் மாதிரி ஒன்று சுரந்துட்டே இருக்குமா. அந்த திரவம் வந்து சுரந்துட்டு இருக்கிறதுனால அந்த சிலை வந்து உட்டில் தான் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற மூலவர் சிலை உட்டில் பண்ணியிருக்கிறதுனால அந்த உட்டு வந்து ஸ்பாயில் ஆகிட்டே இருக்குமா. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மூலவர் சிலையை வந்து புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எந்த காலத்துலேருந்து இந்த கோயில் இருக்கோ இப்போ வரைக்கும் அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்களாமா. ஸோ இன்னுமே கிருஷ்ணரோட இதயம் இந்த மூலவர் சிலைக்குள்ளே தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. மூலவர் சிலை மட்டும் இல்லை, இந்த கோயிலில் உள்ளே இருக்கிற இந்த காம்பவுண்ட்குள்ளே இருக்கிற பெரும்பாலான சிலைகளே வந்து மரத்தால் செய்யப்பட்ட சிலைகள் தான். உள்ளே நீங்கள் வந்து சாமியை பார்க்கும்போது அந்த சிலை வந்து மரத்தில் செஞ்சதா இல்லை இரும்பில் செஞ்சதா இல்லை கல்லில் செஞ்சதா அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து சாமியை பார்க்க விடுற நேரமே வந்து கொஞ்ச நேரம் தான். அதோட அலங்காரம்லாம் பண்ணி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு தெரியாது எதில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்குன்னு. அவ்வளோ டீட்டெயிலாக போய் நம்ம செக் பண்ணுற அளவுக்கு நம்ம இன்னும் சயின்டிஸ்ட்டோ யாரோலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு விசிட்டர், நம்ம வந்து ஒரு டெம்பிள் லவ்வர். ஸோ அந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க, அதை நம்பி போய் அப்படியே பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. ஃபைனலாக ஒரு முக்கியமான தகவலை பார்த்துட்டு நம்ம இங்கேருந்து நம்மளுடைய அடுத்த பிளேஸ் என்ன விசிட் பண்ண போகிறோமோ இன்றைக்கி அதை அங்கே வந்து கிளம்பிடுவோம். சார்தாம் யாத்திரா பற்றி நான் ஸ்டேஷன்லேயே சொன்னேன். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை. அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். இந்த கோயில், இந்த பூரி ஜெகநாத் கோயிலும் சார்தாம் யாத்திராவில் ஒன்று. சார்தாம் யாத்திரானா கிருஷ்ணரோட முக்கியமான 4 கோயில்கள். இந்தியாவோட 4 மூலையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய முக்கியமான, கிருஷ்ணர்னு சொல்ல முடியாது, விஷ்ணுவோடைய அவதாரமாக இருக்கக்கூடிய 4 கோயில்கள். ஒன்று வந்து பத்ரிநாத், நார்த்தில் பார்த்தீங்கன்னா நம்ம உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய பத்ரிநாத். இந்த பக்கம் ஒடிசா சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே பூரி ஜெகநாத் இருக்கார். அந்த பக்கம் நம்ம குஜராத் சைடு போயிட்டோம்னா துவாரகா. இந்த பக்கம் திருப்பி நம்ம சவுத் சைடு வந்தோம்னா ராமேஸ்வரம். இந்த 4 கோயில் தான். 4மே பார்த்தீங்கன்னா 4 மூலைகளில் இருக்கும். இந்த 4 மூலையில் இருக்கக்கூடிய கோயில்களும் ஒரே யாத்திரையாக போவாங்க. ஒரே ட்ரிப்பில் இந்த 4 கோயிலுமே விசிட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் சார்தாம் யாத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து அந்த சார்தாமில் 2வது கோயிலாக இதை வந்து விசிட் பண்ணுறோம். ராமேஸ்வரம் ஆல்ரெடி போயிருக்கோம். இது வந்து 2வது கோயில் நம்ம விசிட் பண்ணுற இந்த பூரி ஜெகநாத். பத்ரிநாத் துவாரகாலாம் பெண்டிங்கில் இருக்குது. பட் கண்டிப்பாக முடிச்சிடணும். நான் வந்து தனித்தனியாக தான் முடிச்சிட்டு இருக்கேன். ஒரே யாத்திரையில் அதை போக மாட்டேன். ஒரே யாத்திரையாக போகும்போது அதை சார்தாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டம் நாள் ஃபுல்லாக குறையவே குறையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், காலைல 6 மணி 7 மணி டைம்லலாம் வரதுனா வந்துருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கலாம். இப்போலாம் பாருங்களேன், எல்லாம் வந்துட்டே தான் இருக்காங்க. எப்படியோ நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து பூரி பஸ் ஸ்டாண்டு போயிட்டுருக்கோம்.
ஏன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போகணுன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போக வேண்டியது, பஸ்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் ஒரு ஸ்வீட் வித்துட்டு இருந்தாங்க. எல்லா கடையிலையும் இந்த ஸ்வீட் வித்துட்டு இருந்தாங்க. போய் பேர் என்னன்னு கேட்டேன். காஜா அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். கிலோ 140ன்னு சொன்னாங்க. கிலோ கணக்கிலலாம் நம்ம வாங்கிட்டு போக போகிறது இல்லை. என்னன்னே தெரியாத கிலோ கணக்கில் வாங்குறது வேணாம், ஜஸ்ட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு பீஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒன்று வாங்கினேன். இது வந்து 20 ரூபா சொன்னாங்க ஒரு பீஸு. சாப்பிட்டு பார்த்தேங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம பிஸ்கெட்லாம் செய்வோம், ரஸ்க்லாம் செய்வோம், இல்லை வர்க்கிலாம் செய்வோம். வர்க்கிலாம் நம்ம பார்த்துருக்கோம் ஊட்டியில். அதை வந்து ஒரு சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ, ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்குமோ, அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. வெயில் காலத்தில் தண்ணி பழம் மாதிரி ஒரு சிறந்த ஃப்ரூட்டு கிடைக்கவே கிடைக்காது. எங்கே கிடைக்குதோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ வந்து வெயில் காலத்தில் வெளியில் சுற்றும் போது நமக்கு வந்து பசிக்கும், சாப்பிட்ணுன்னு தோணும். ஆனால் ஜாஸ்தி சாப்பிட முடியாது, எதுவும் காரமாக சாப்பிட வேணாம்னு தோணும். அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீஸ் வாங்கி சாப்பிட்டா கூட போதும். பசியும் அடங்கின மாதிரி இருக்கும், நீர் சத்தும் கிடச்ச மாதிரி இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி ஒரு நீர் பழத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அப்படியே நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஆட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா ஸ்டேஷன்லேருந்து கோயில் போகிறதுக்கு 30 ரூபா தான் ஒருத்தருக்கு வாங்கினாங்க. இப்போ திருப்பி கோயிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரதுக்கு 15 ரூபா தான் வாங்கினாங்க. ஸோ வெயிலில் ஜாஸ்தி அலைய தேவையில்லை, ரொம்ப தூரம் நடக்க தேவையில்லை. ஸோ நம்ம பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கான ரீசன், அடுத்து நம்ம போகிற இடம் கொனார்க். பூரியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கொனார்க் போகிறோம். ப்ரைவேட் பஸ்ஸஸ் தான் இங்கே அதிகம் கவர்மெண்ட் பஸ்ஸஸோட. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கூட அந்த மாதிரி கோயில் அட்மினிஸ்ட்ரேஷன் பஸ் தான் இருக்குது. ப்ரைவேட் பஸ் தான் ஒன்று கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதில் தான் ஏறி கொனார்க் போகிறோம். இந்தியாவோட ஃபேமஸ் சன் டெம்பிள் கொனார்க் சன் டெம்பிள் போயிட்டுருக்கோம். ஜெகநாத் கோயிலுக்குள்ளே போய் வந்து நம்மளால் சாமி காட்ட முடியல. இங்கே பஸ்லேயே வந்து ஃபோட்டோஸ் லைனாக வச்சுருக்காங்க. கொனார்க் சன் டெம்பிள் போகிறதுக்கான ஸ்டாப் இது. இங்கே இறக்கி விட்டுருவாங்க. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா கொனார்க் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே போகுது. இந்த ஒரு தெருவு தான், இப்படி நடந்து தான் சன் டெம்பிளுக்கு போகணும். கூட்டம் இங்கே கம்மி தான் போலங்க. நம்ம ஜெகநாத் கோயிலில் பார்த்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். கம்மியாக இருந்தாவே பெட்ரு. நம்ம மெரினா பீச்சு இல்லை மகாபலிபுரம் அங்கெல்லாம் வந்து கடலுக்கு போனால் இந்த மாதிரி ஒரு தெருவு தான் இருக்கும். ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ராகி தான் அந்த பக்கம் கடல் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கடல்லாம் தாண்டி வந்துட்டோம். நம்ம வர வழியே பார்த்திங்கன்னா பூரியிலேருந்து கொனார்க் வந்து கடல் ஓரமாகவே தான் அந்த ரோடு வரும். வந்துட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்கிறது சன் டெம்பிளோடைய என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நவகிரகா டெம்பிள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. சூரியனும் நவகிரகத்தில் ஒன்று தான். உள்ளே போனால் எல்லா நவகிரகங்களும் இருக்கும் போல். வந்துட்டோம் சன் டெம்பிளோடைய என்ட்ரன்ஸ்க்கு. சூப்பரான ஸ்ட்ரக்சராக இருக்குல்ல, தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு. கிட்ட போய் பார்ப்போம். டிக்கெட் எடுக்கணும். உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே விசிட் பண்ண முடியும். ஒருத்தருக்கு டிக்கெட்டு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபாரினராக இருந்தால் 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கூட புக் பண்ணிக்கலாம் போல். லைட் அண்ட் சவுண்ட் ஷோ ஒன்று இருக்குது. சன் டெம்பிள் கொனார்க் லைட் அண்ட் சவுண்ட் ஷோ 50 ருபீஸ் ஒருத்தருக்கு டிக்கெட்டு. ஷோ க்ளோஸ்ட் ஆன் மண்டேஸ். மற்ற நாள் எல்லாம் இருக்குது போல். நம்ம நைட் வரைக்கும் இங்கே இருக்க போகிறது இல்லை. அண்ட் கொனார்க் சன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வர வழியில் பார்த்துருப்பீங்க அந்த ரோடு. அவ்வளோ சூப்பரான ஒரு வழி கொடுத்து நல்ல நீட்டாக இருக்குது இந்த ஏரியா. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற போது ஒரு நல்ல ஒரு
இது கொடுத்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பிளேஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல மெயின்டெனன்ஸில் இருக்குது. சுற்றியே இந்த அந்த டெம்பிள் வந்து நடுவில் இருக்குது. அதை சுற்றி இருக்கிற ஏரியா வந்து அப்படியே ஒரு கார்டன் மாதிரி நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டிக்கெட்டுக்கு 40 ரூபா 50 ரூபான்னு வாங்கினா கூட பரவாயில்ல. நம்ம ஊரில் இருக்கிற யுனெஸ்கோ சைட்ஸையும் இந்த மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். நான் ஏதோ சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான ஸ்ட்ரக்சர் தான் அங்கேயும் இருக்குது. அங்கே ஒரு ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட். இந்த பிரிட்டிஷ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சன் டெம்பிளுக்கு ஒரு பேர் இருக்கா, ஒரு நிக் நேம் மாதிரி பிளாக் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி ஜெகநாத் டெம்பிள் நம்ம பூரியில் பார்த்துட்டு வந்து ஜெகநாத் கோயிலுக்கு ஒயிட் பக்கோடா அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே அந்த பிளாக்காக இருக்கும். அந்த டாப் ஏரியா வந்து பிளாக்காக இருக்கிறதுனால பிரிட்டிஷர்ஸ் வந்து அப்படி தான் சொல்லி பழக்கமாக. ஜெகநாத் டெம்பிளோடைய கோபுரமும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு தான் வருது. பட் மேபி அந்த டைமில் ஒயிட்டாக இருந்திருக்கலாம், அதனால் அது ஒயிட் பக்கோடான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வாங்கின டிக்கெட்டை இதோ இந்த என்ட்ரி கேட்டில் காமிச்சிட்டு இதை தாண்டி உள்ளே போக வேண்டியதுதான். இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் வாங்க தேவையில்லை எந்த என்ட்ரி டிக்கெட்டும். இங்கெல்லாம் எந்த செக்கிங் கிடையாது. இதுக்கப்புறம் தான் இந்த என்ட்ரி பாயிண்ட்டை தாண்டி தான் செக்கிங் இருக்கும். டெம்பிள்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாறு இந்த கொனார்க் சன் டெம்பிள் பற்றி. இந்த பக்கம் ஹிந்தி, ஒடியா, இங்கிலீஷ். அண்ட் இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணதோடைய ஒரு கல்வெட்டு. அந்த காலத்தில் சன் டெம்பிளை சுற்றி என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு சின்ன மேப்பு. लक्ष्य को भेजू क्या? भावना இந்த ஒர்க்கெலாம் பாருங்க, ஒரு சின்ன பில்லர் மாதிரி தான். சின்ன பில்லர் நம்ம வாயில் சொல்கிறோம், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஆனால் அந்த பில்லர்லேயும் நடுவில் அந்த ஒர்க்ஸு, இதெல்லாம் தான் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க அந்த காலத்து மன்னர்கள். கொனார்க்கில் இருக்கக்கூடிய இந்த சன் டெம்பிளை 13ஆம் நூற்றாண்டில் நரசிம்ம தேவா I அப்படிங்கிற ஒரு அரசர், அவருடைய கிங்டம் வந்து ஈஸ்டர்ன் கங்கா டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட கோயில் தான் இது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து ரூயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூயின் ஆகிட்டே போகுது, அதோடைய பொலிவை வந்து இழந்துகிட்டே வருதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த பொலிவை இழந்துட்டு தான் வருது. அந்த காலத்தில் கட்டும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இப்படி இல்லை. முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. மெயினான கொனார்க் டெம்பிள், சன் டெம்பிள் பில்டிங்கு இதுதான். ஆனால் மேபி உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் கூட போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் விட்றது இல்லையோ நம்ம. இங்கே சன் டெம்பிள் நம்ம வந்ததுக்கான ரீசன், இன்னொரு மெயின் ரீசன் ஒன்று இருக்குது. அதை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்குதுன்னு தெரியல, அப்படியே சுற்றுவோம், கிடச்சிரும். மெயினாக பார்த்தீங்கன்னா நான் பார்க்கணுன்னு நினச்சது சன் டெம்பிளில் இந்த ஒரு விஷயந்தான். சக்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய 10 ரூபா நோட்டில் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து டெய்லி அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருப்போம், பட் அதிகமாக நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். பின்பக்கத்தில் பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க கரெக்டாக சன் டெம்பிள் கொனார்க்னே போட்டிருப்பாங்க. அந்த கொனார்க் சன் டெம்பிளும் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரமும் இதெல்லாம் தான். ஒரு சக்கரம் மட்டும் இல்லை, லைனாக இருக்குது. ஆனால் டேமேஜ் ஆகிருக்கு நிறையா. இப்போ அதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. அது இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. 8 ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ காலச்சக்கரம் அப்படின்னு நினைக்கிறேன். சக்கரத்துக்கு மீனிங் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் இந்த 10 ரூபா விஷயம் அதான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன்ல நிறையா விஷயங்கள் வந்து அழிஞ்சிட்டு வருதுன்னு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பில்லர்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ரெடி பண்ணது தான். அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல, அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். லைனாக நம்ம இந்தியன் ருப்பி நோட்ஸில் இருக்கக்கூடிய மான்யூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோமா? 10 ரூபாயில் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படியே பார்த்திங்கன்னா அடுத்து 20, 50, 100,
200, 500. 500 நம்ம பார்த்துருக்கோம். 500 வந்து ரெட் ஃபோர்ட் இருக்கும். ரெட் ஃபோர்ட் ஆல்ரெடி நிறைய வாட்டி நம்ம வந்து அங்கே போயிருக்கோம், வீடியோலையும் காமிச்சிருக்கோம். நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். 20 ரூபா நோட்டில் என்னங்கிறத வந்து இனிமேல் போய் பார்த்தா தான் தெரியும். சாஞ்சி ஸ்டூப்பாக இருக்கும் ஒரு இதில், ராணிக்கு வாவ் இருக்கும் ஒரு இதில். ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து மான்யூமெண்ட்ஸாக இருக்கும். முக்கியமான மான்யூமெண்ட்ஸ் வந்து நம்ம ருப்பி நோட்டுக்கு பின்பக்கம் இருக்கும். அதில் இப்போ 10 முடிச்சிட்டோம். அடுத்து எந்த ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பில் அடுத்தடுத்து முடிப்போம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் நடுவில் டெம்பிள், பின்பக்கமும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அமைப்பு. ஸோ இந்த அமைப்புக்கு பேர் வந்து இங்கே ஒரிசாவில் வந்து நகரா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சவுத் இந்தியா சைடில் எப்படி டிரெவிடியன் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இங்கே வந்து நகரான்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மோஸ்ட் டெம்பிள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். வெளியில் என்ட்ரன்ஸ் கிட்ட நவகிரகா டெம்பிள்னு பார்த்தோம்ல, அந்த நவகிரக மந்திர் இது தான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயிலில் நவகிரகங்களும் இருக்குது. இந்த பூரி vlog இதோட எண்டுக்கு வருது. இன்றைக்கி பூரியும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கொனார்க் பற்றியும் 2 முக்கியமான பிளேசஸை நம்ம வந்து பார்த்துருக்கோம். 2 முக்கியமான ஃபேமஸான பிளேசஸ்ஸு, பூரி ஜெகநாத் கோயில் அண்ட் கொனார்க் சன் டெம்பிள் கோயில். டைம் வந்து இப்போ 5 மணி ஆக போகுது. இப்போ வந்து நம்ம வந்து பஸ் ஏறினா தான் கரெக்டாக புவனேஸ்வர் போய் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டான டைமிங்காக இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ரிட்டன் புவனேஸ்வர் போகிறதுக்கு கொனார்க் பஸ் ஸ்டாண்ட் போனீங்கன்னா டேரெக்டாகவே புவனேஸ்வர் பஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா திருப்பி பூரி போய் ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு சுற்றுன்னு நினைக்கிறேன். வரும்போது நம்ம பூரி போயிட்டு அங்கேருந்து கொனார்க் வந்துட்டோம், போகும்போது டேரெக்டாக புவனேஸ்வரே போயிடலாம். ஸோ நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா விசிட் பண்ணக்கூடிய முக்கியமான ஸ்பாட்டு இந்த கொனார்க் டெம்பிள் அண்ட் பூரி ஜெகநாத் கோயிலாக இருக்கும். கண்டிப்பாக பூரி ஜெகநாத் கோயில் நிறைய பேர் விசிட் பண்ண வருவீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் அந்த சார்தாம் யாத்ரா கம்ப்ளீட் பண்ணிடணும்னு வருவீங்க, இல்லை தனியாக கூட பூரி ஜெகநாத் கோயிலுக்கு வருவீங்க. ஸோ அப்படி அங்கே வரும்போது கண்டிப்பாக கொனார்க் சன் டெம்பிளையும் விசிட் பண்ணிட்டு போங்க. சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக அழிஞ்சிட்டு வருது, நிறையா பின்னாடி பார்த்தாலே தெரியும் நிறையா அழிஞ்சிட்டு வருது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், நம்ம இந்தியாவோட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். சூப்பரான இந்த vlog முடிச்சுட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரிட்டர்ன் நான் பேக் டு நம்ம ஊர். vlog பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான பயணத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தடா.